வாயும் போல் ஒருந்தி மனமொன்றாகி அஷ்டாச்சரத்தில் அமர்ந்திருந்தார் மாயவனார். நட்டாற்றில் அன்று நடுக்கடலில் போட்டதொரு இரும்பு கணு பதித்து எய்தம்பூதான் எடுத்து திருமாச்செடி தாங்கி இராவும் தான் எடுத்து சிலையெடுத்தான் வேடன் சித்தறிவாள் கைபிடிக்க கலைமான் களைத்து குறவேடன் காடு சுற்றி மான்மறைகள் தேடி வனத்தூடே எல்லலுற்றான். தேன்மருந்தாரன் திருவேங்கட பெருமான் அரிய ஆரணியன் தண்ணீரால மரத்தொடியர் தாரணியை வேட்டு இருந்த கோலமதை வேடனது கண்ணைக்கு விரைந்து வந்து மானது போல் அண்டார் பிறன்றுவாம் அவன் தனக்கு மான் போலே கண்டான் முடுகி கடுகி ஜரம் தொடுத்தான் விட்டான் ஜரத்தை வேடனவன் மானனவே மார்புலம் வாங்கி வல்வேடன் எய்து விட்டான். ஈர்மருவும் மாயனுட ஈர்வாதன் தன்னில் வந்து பட்டில் பட்டுருவி அம்பூ வரிந்து மறிவு மறுபுறமாம் தட்டுருவியோட தாண்ட அமரப்பதத்தேர் மண்ணையுண்ட மாயன் மயக்கம் வந்து பூமியிலே வெண்ணையுண்ட மேனி விஜனம் பொறுக்காமற் முச்சற்று மேனி முகமும் வெளுப்பேறி பேச்சையந்து காலயந்து விரச்சினைகின்றோன்றாமற் மானோ மாயோனைந்து மயங்கி கிடக்கையிலே மானைதோமென்று மகிழ்ந்து இளவேடன் வதையாத மாந்தரென்று வாங்குடனே ஓடி வந்தேன். வதைப்பட்ட மாந்தரென்று வனவேடன் பற்பளவேன் இதையும் பட்டுருவி கோவாலர் தான் கிடந்தார். இதை வந்து பார்த்து ஏமாந்து வனவேடன் கதையோ கதைப்பயனோ காலத்தின் பல்வினையோ விதியோ விதிப்பயனோ பிரம்மாவின் கற்பனையோ மதியோ மதிமயக்கோ மாதேவர் கற்பனையோ ஏதோ விதிப்பயனோ எம்பெருமான் தன் மீதேர் இதுவரை காரியமேன் செய்த தவக்குறையோ மானன்ற நீக்கு வந்து விதிவசமோ தானன்றுலகளந்த தம்பிரான் மானனவே பொய்மான் போல் வந்த புதுமை அறியாமேன் மெய்மானன்ற நீ விரும்ப நான் எய்து விட்டேன். என் செய்வேன் என் செயலோ ஏதென்றறியேன் நான் முன் செய்த தீவினையோ மூந்தன் மேலம்புவட வஞ்சனைகள் அல்ல மனதறிய வந்ததல்ல கஞ்சனை உண்டு கார்வண்ண என்றிருவர்கள் பாவியனானேன் பஞ்சைமான் நாரணற்றி தீவினைகள் எய்தேனோ ஜென்மென்ன எம்மெமினே என்று இலை வீடன் எங்கி விழுந்தளறிய குன்றோ விழுந்தளறி உலகத்தில் விழுந்தாற்போல் அறலே அபயமிட்டு ஐயோ சிவனை என்று தலையிலே தான் அறைந்து தான் அழுதான் வில்வேடன் தான் அளவே மெய்மகிழ்ந்து கோபாலர் மல்லவே நீயோ மலையாதே என்று சொல்லி அழுதவனை தேற்றி அரவணை தீபாவனவே தொழுதவனும் வந்து நாள் வரையோ தண்டனிட்டு என் தன்பிரானே எளியவனே உந்தன் மலர்வதத்தில் ஊடுருவி அம்புதைக்கு எய்தோனோ வாவி எழினருகில் வீழ்வேனே மையழகுமே நீங்களே வேடுவரே இதரோ அம்புடாமே நீரே வேடுவரே இதரோ அம்புதட்ட கையை அறுத்து நான் பின்னி வைப்பேன் அன்புலகையெல்லாம் அனந்த பதமல்லவோதான் என்று நான் புவனாரிடும் பதமல்லவோதான் அகலியக்கி மோட்ச மொழிந்த பதமல்லவோதான் புகழறிய கங்கை புரிந்த பதமல்லவோதான் பேரு வேகி முருவையான் புறந்த பாதமல்லவோதான் பூஜிரரும் தேவர்களும் போற்றும் பாதமல்லவோதான் வேடை புனிவையை சொல்லி வேண்டழுவே மாயவனாம் தோஷமில்லை உன் பேரி சும்மாலையாதேயம் முன்னாளில் நீயும் பல மிகுந்தவாதியல்லோ அந்நாளில் நீ இருந்தாய் அப்போது எய்து கொன்றேன் முன்னாள் பழி வாங்க எய்து கொன்றேன் வில் வேடா இந்த புவியில் எப்போது வந்தோம் நாம்
நமக்கு முடிவுதுகான் நல்வேடா சொல்லுகிறேன். தமக்கு கலியுகத்தில் துன்பம் வருமென்று சொல்லி வைகுந்தஞ்சேருவென்று வந்தோம் வனத்திலேதான் கைகொண்டு அறிந்ததே கணக்கு அழி தைத்ததுகான். முடிவன் சரியாச்சே முடிந்த விதி பயனாம் மடியோ இழந்து வைகுந்தம் போய்ச்சேரேம். போவதறியாமல் விளம்புவரோ நீ வேடா, பாவ விதி வந்தால் மாட்டு நன்றாகி விடுவோம். வந்த விதி வந்த நன்றால் எந்த விதமானாலும் உந்தன் மயக்கத்தை இப்போது விட்டுவிடே. உஞ்செய்தி மாற்றில் உன் மீதி குற்றமில்லை, என் செய்தி சொல்லுகிறேன் இதவாய் உதவியை வாய். நல்லதன்று வேடன் நாரணரைத்தான் பொழிந்தே சொல்லுவன்றே வாய் உதைத்தி ஜோம்பி முகம் வாடே. பாட்டமுடன் என்று வெல்வேடன் தான் கேட்க நாட்டமுடன் மாயன் நம் பெருமானே செய்வார். வாராய் நீ வேடா வன் மன்னர் புகழ் வஞ்சவர்கள் தாராரன் அதிபுரம் தன்மரும் தம்பியரும் சீராக வாழும் சிறந்த நகதனிலே. நேராக நீ போய் நீ உயர்ச்சியில் உண்மையதாயே தருமர் நகுலன் ஜகாதேவன் கேளாமல் மௌனம் ஒளிதனிலே வாராமல் நீதானும் வேமன் விஜயனிடம் புலம்பிவாயன் செய்திய தர்மற்கு சொன்னது வாய் சாற்றுமென்றும் தான் உரைத்தார். பேரொன்றும் சொல்லாமல் வியத்தும் என்றும் சொல்லிய ஊரன்றன் சொல்லிவிட்டார். ஊர் வேடன் தன்னிடத்தில் அவ்வஜனம் கேட்டு அஜந்தி இளவேடன் இவ்வஜனம் கேட்டு ராகவனை தண்டனிட்டு வழிகூடித்தான் நடந்தான் மனம் உடைந்துதான் வேடன். வழிபாவம் வந்ததென்று பயந்து இதை நோக்கி காடு கடந்து கரியமலைதான் கடந்து நாடு நகர் சென்றே நன்னகரியூடே போய் நாலுதறிவும் நடுத்தறிவும் தான் கிடந்து கொலுவும் அரண்மனையோ கொற்றவர்கள் தான் இருக்கும். கோட்டை தனில் சென்று குருகுலத்தோலங்களுடன் வேட்டையும் கண்டே வீமன் விஜயனிடம் அச்சுதனா சொன்னதரோ அந்தரிகம் உள்ளதெல்லாம் உச்சிதமாய் வேடன் உரைத்தான் கான் மன்னர்க்கு அந்த மொழி தன் மேல் அநியாயம் என்று உரைத்தார். இந்த மொழி கேட்டு எஞ்சி பூமென்று இவர்கள் வேடனேவோமென்று வீமன் விஜயனும் தான் தருமறிவன் தனிலே பணிந்து வீதி விதியோ விதிப்பயவோ மன்னரிரு பேரும் அதிசயமாக எங்களுக்கு ஆள அனுப்பி வைத்த கதை ஏதோ தெரியாது ஈரவாய்தான் கேட்டோம். யூதோ அவருடைய யுட்ரமோ கற்பனையோ தம்பினவுடன் ஜாதேவன் தன்னுடனே நெற்றி உரையாமேதி அன்னரைக்கு வந்தனைக்கும் அனுப்பி வைத்த கற்பனைதான் என்னவென்னையாமி கர்மமென்ன என்று எண்ணி ஓஜனந்தான் கேட்டு மன்னிவுகள் தன்மேல் மயங்கி மனம் உடைந்து தம்பிரான இவன் தான் இப்போதும் எம்பிரான் கற்பனைக்கு என்னவென்று சொல்லுவேன் நான். காரணமாய் காணுகின்ற கார்வண்ணதன் செய்தி நாரணனார் கேட்டு நடந்தோம் இதுவரையேன். என்ன விளை வந்தாலும் எது வகையானாலும் சொன்ன மொழி தப்புவாரோ சோதனையான் தம்பியரே. எப்படி யோசித்தம் எம்பெருமான் தன்னிலைவோ அப்படியே அல்லாதே என்று முதலின்றளவாம். சொற்படியே நாம் தொண்டு பணி வேதிரிவாம் பெற்பிடித்த ஏவகனை வீமனை உங்களைத்தான் வருவுடையராகையினால் வரச் சொன்னார் உங்களையாம். மெறிவுடையராயிருந்து வீரியத்தை வாங்கி வைக்க வரச் சொன்னீர் நீங்கள் வலுவிலையாம் கேட்பதற்காம். தரச் சொல்வார் கையை தானகல நின்று விடேன் அகலன்று காரியங்கள் ஆச்சாரமாய் வணங்கி சகலகலை அறிந்தே தாமோதர நடத்தேன். போய்வாருமன்று ஒரு விடை கொடுத்தார். ஜயம்போல் இருவருமே தண்டனிட்டாரம்மானே நடந்தார் வனந்தனிலே நாரணரைத்தான் தேடி தொடர்ந்தார் வனங்களெல்லாம் சோலையிலே வந்து கண்டார். சந்தன சோலையிலே தனித்தாளின் கீழேதான் அத்தருணம் அங்கே அழுத பரிதாபம் தோற்றது ஆனென்றிருவேர் நடந்தோடி
மாற்றாரை வெற்றி கொள்ளோம் மன்னரிரு பேரும் அந்த வனந்தனிலே அர்ஜுனனும் பீமனுமாய் இந்த வனமன்று வைந்தோடி வந்து நின்றே வந்தார்கள் அடியேன் மன்னரிரு பேரும் செந்தாமரை கொன்னர் எங்கி முகம் வாடி கண்ணலந்தான் மண் மீது காயத்துடன் கிடக்க கண்டார் விழுந்தார் கதறி அவையமிட்டார் வேண்டார் மனமோ துயரார் பெண்ணும் மன்னந்தான் அதிரம் ஐயோ ராம ராமா ஐவரை பிரிந்து காணியே மிகது உளிதாரும் மேனிதமும் பெறாயே நையமும் வருமோ வந்த நாமமோ மறந்து நாங்கே உய்யவோ மினிமேற்பாரே உண்ணவோ வேணோ மோதாயே காயமும் வருமோ எங்கள் கண்ணுக்கு கண்ணான கண்ணாம் நியாயமும் உதவோ ஐயா நாங்களும் ஜெயிக்க பூமி மாயெய்தாரோ மாயனன்றறிந்தாரோ ஆயனாரைதார் சொல்லோம் அவனுவேல் கொள்வோம் என்றாரே பார்வார் விழுவார் இழந்திருப்பார் பழியோ குலையோ முடிந்ததென்பார் கேட்பார் திருமால் முகம் பார்ப்பார் எதியோ விதியோ மதியே என்றார் ஏற்பார் இதுதான் செய்த விளை எய்தார் சொல்லாமே துயரே காப்பார் திருமால் தனை நாடும் கைலை கடவுளாசாமி என்று புலம்பீர் வெறுமேதான் அழுதே குன்றுமலை போரே கவன் தீவிழந்தழுத அழது புரண்டு ஐயோ அவயமன்றே உலகின் மேல் விழுந்து புலம்பி வரத வித்திய பூமி அதிர பூவனவெல்லாம் தான் எதிர சாமியின் தன் மீதே ஜலம் தொடுக்க வல்லாரார் தேவரறியாசுரர்களே இதைக்குள்ள வாரர்களாம் மூவரோ அந்த முனிவரர்களோ யாதோவரோ எய்தவர்களை அழைத்தால் அழைத்து விடுவோம் தேவரிவர் தப்பாம செப்பும் என்றாரம்மானை கூற ஊர்வகளி இட்டவனை கொல்லுவோங்கான் சொல்லும் ஐயாம் அவங்கையே நம்பார் அவனை அழைத்திடுவோம் எந்தவிதம் சுவாமி இடை ஊரு வந்ததென்றே அந்தமுள்ள வீமன் அர்ஜுனனும் தான் கேட்கிறேன் சுந்தரஞ்சேர் மாயன் சொல்லுவார் நல்பஜனாம் வீஜுகள் வெற்றியுள்ள வீரர் அருகிருக்கிய வாருலகில் உள்ளோர் வரவர்கள் மூவராம் ஆறுமனின் மேல்தான் நம்பூட மாட்டார்கள் கேளிர் அரிச்சுனரே கிலேசமதை விட்டு விடிய மீளாய் வருவீமா வியாரங்கள் வேண்டாங்கான் காலங்கள் தான் முடிந்து கற்பனையும் தோன்றாமர் ஞானங்களந்தே நற்றவைதான் இருக்கிய சீரமுடனுங்களுக்கு தெரியவே செய்தியொல்லி ஏல வந்து கானகத்தில் இருப்போன் தவமெனவே தாமன்றும் தான் நினைக்க நடுவிருந்தான் நெற்றியலால் ராமன்றும் தோற்றாம கூட நின்றே இந்த இருந்தாலுயிராம் எப்போதும் தானே நான் சொந்தமென பூரையேயும் வந்து நாய் காலமெல்லாம் மெய்யன்றே தாம் இருந்தோம் மேதினி உண்டனவே பொய்யாய் முடிந்தது கான் புத்தியுள்ளோர் தான் கேளீர் மோஜம் வருவதற்கு முன்னறியே நம்பியிலே வாயம் பிடித்துளத்தால் வார்க்க உலக்கும் உண்டாம் நாசம் வருங்காலம் நல்லறிவு போய்விடுமா தேசம் விளையாட்டால் நினைவு தடுமாறிவிடாம் வல்லமையாலே வாழ்வதுண்டோ உலகீர் நல்லவர்கள் நீங்கள் நமக்கு உதவியாக வந்தீர் பாரும் ஒரு வயிறுமேரு வேலியைத்தான் பஞ்சவர்கள் நாள் முதலாய் உயிரும் உடலது போல் உறவாயித்தாம் இருந்தோம் இப்போதோ வந்தது இடையூறுகா நகத்தேர்
செப்பமுடன் வேடன் எடுத்து மாந்துரத்திய ஒப்பமுடன் வந்தெடுத்து ஓடி வந்த மானது போல் என்னுருவம் மான் போலே இருந்தபடியாலே பெண்ணுருவ வேடன் வில் பிடித்து எய்து விட்டான். வந்து விழுந்தான் மன்னம் மண்ணுந்தான் அதிர விழுந்தழுத வேடனைத்தான் விரைவில் அருகழைத்து அங்கே அனுப்பி வைத்தேன் நந்தரங்கமாய் உனக்கு இங்கே நீர் வந்தீர் என்று இறந்தி இன்றதை போம் அம்புவட்ட வேதனையை ஆற்ற முடியாதே அம்போடாது மறுபட்டு இருக்கிறதே ஆணி நரம்போ அறுபட்டுத்தான் போச்சு பேணி என்னை பார்த்து விளைப்பிக்க வல்லீராய் காயத்தை பார்த்து கொலை நரம்புதான் பார்த்து நேயத்துடனே நேராகத்தான் இருத்து சோதித்து பாருமென்று சொன்னாரே மாயவனார் ஆதித்தன் போலே அர்ஜுனனும் பீமனுமாயே உள்ள உடம்பெல்லாம் புண்ணாகி கண்ணரந்தன் மருமகளே கழித்துரைக்க மாட்டாமல் கல்லாய் மரமாய் கருத்ததைந்து நின்றான். எல்லாம் மிதிவயமாய் இப்படியே நீங்களெல்லாம் நடந்தீர் நகரமைச்சே நாம் இருந்த கோலம் என்ன கிடைந்தேன் தனியே கிட்டவரே வயந்தீர் ஊதாதோ இவ்வள ஊதுமை அதிசயங்கள் காதாரைக் கேட்டோமே கண்ணாரைக் கண்டோமோ இனியார் சதமக்கே இழைப்பற்ற வேளையிலே தானே இனிவாளே சங்கரனார் கற்பனையோ நகையாயிருக்குதுகான் தம்பியரே இங்கனைக்கு பகையாயிருக்குதுகான் வந்து இருவர் கைதாரமெப்போ கலையழைத்து போகுவான் மெய் சோந்தி இங்கே நான் முழு முன்னே கைதாரும் இப்படியே உள்ளே இடலிந்து மெய் ஒன்றாம் அப்படியே நின்றார்கள் அர்ஜுனனும் பீமனுமாய் போகுதடா ஜீவன் உன்னாய் குலையுடாம் ஆகுதடா ஜீவன் அர்ஜுனனே பீமர்களே காயம் விட முன்னே கையாயுதத்தாரே நேயமாய் தூக்கி நிலத்தில் வைக்க மாட்டீரோம் ஆபத்தில் தான் காக்கும் ஐவர் என்று சொல்வார்கள் தாவப்படுக்கையிலே தான் பார்த்து நிற்பீரோ நிமிஷம் பொறுக்காது நற்ஜீவனாகுதடாம் சமயமாகடா இந்திமரே தம்பி அர்ஜுனரே என்றுழன்றுமாயன் இப்படியே சொல்லுகையேன் நின்ற அர்ஜுனனும் நடிகரோ பீமனுமாயே தங்கள் தண்டாயுதமோந்தனையுமே நிட்டலொற்றார் அங்கே அது வழியாய் அவர்கள் பலம் வாங்கி வைத்தார் தண்டந்தனவும் தனெடுக்க மாட்டாமல் மேண்டு மனம் உடைந்து உள்ளாமல் உடைந்து ஒருத்த பலம் குறைந்து உள்ளதைந்து மெய்யொன்றும் மருத்துவன்றும் பெய்யாமல் வர உழந்து நிற்பளவேன் திருமேனி காயாம்புமேகவண்ணர் பிறத்து புவியை மெய் மறந்துதான் அயர்ந்து எங்கெங்குந்தான் ஆகி இருந்தாரே மெய்யம்பெருமாள் ஓங்குகள் வைகுந்தம் போய் புகுந்தார் மாயவனாரும் நிலம் பறந்து விழியொருகி நெருப்பம் பறந்து நீர் மேலாயே கோலம் பெரிய உடல் வேற்று கோளையுடனே ஆரம்பரிய மிடலில் ஒருகே ஆவியொடுங்கி அறிவொழுந்து சீலம் பெருகும் வைகுந்தம் சேர்ந்தார் வியந்தார் ஜகத்தை விட்டு பட்ட பிறந்த திருமாலை வீமன் விஜயன் தான் நடந்து தட்டு புவியில் அடக்கி துயரத்துடனே உழந்தளதே கட்டு பிரிந்தாரன வாங்கி கானகன் தன்னையே விட்டவன்றே பட்டு பறந்து ஆயிரத்தை புகையாதெடுத்தார் தலை மீறி மாயனை இழந்தோம் அன்று மனமெல்லாம் உடைந்து உண்ணாயே தூயதோ தன்மர்கிற்கு சொல்லுவோம் பாருமென்றே ஆயுதம் தலைமேல் வைத்து அர்ஜுனன் பீமன்றானே
நேயமாய்க்காலம் விட்டு நிவியத்தில் வருவதானார். சீரான வைகுந்தம் திருமாலும் சேர்ந்த பின்பும் வேறான வாத்தன் பெரியவனும் பீமனுமாய் மன்னர் இருவேரோ மாயவனாதம் உடைய பொன்னடியில் வேழ்ந்து உரண்டடது மண்மேல் விழுந்து மாயோனை காணாமல் பெண்மேல் முகன் நோக்கி மெய்யொன்று நின்றழுதார். நின்று தான் துதிப்பார் நிலை தளர்ந்துதான் சொல்வார். மண்டலரோ மாயோனை வாரி எடுத்து வீயேன் கஜுதோ பூமி கயந்து நான் கெழுந்தான் மைத்துனரே என்று வயிற்றில் அறைந்தழுதான். மெச்சுடரே ரூவேம் வெளியே ஒளிமயக்கி நச்சிரவேல் பள்ளி உள்ளோ நாரணரை இப்போது அச்சமில்லாதங்களுக்கு அமைச்சமிட்டு போனீரே. மாயத்தாச்சுதாடி மண்ணிழந்து அன்று முதல் தாயத்தாரிக்கை அளித்துடாயே. பாயப்பா குலைகளை வேல் பதறினான் பாயாமேன் தொடர்ந்து வரி வண்டாகி நோயத்தில் மாயவனே அடந்தகளை விரைந்த அடையாளம் காட்டினையே. வார்த்திவர்கள் தன் ஜவையேன் வாஞ்சாலி தன்னை இங்கே துஜாதனன் ஜவையேன் வாஞ்சாலி தன்னை இழந்தே. ஏற்றம் பெருமாள் காத்தீரே பராரும் என்னுடன் சேர்வாகனாயினும் தீரே. போராட நூற்றவரை பொறிந்தி மிக கொன்றீரே. தனியாமலங்களை தரணிதனீர் காத்தீரே இனியாரனை காப்பார் என்றெழுதானே விஜயேன். இங்கே இனி காண்போம் எழுறப்பை உண்மை என்றார். அங்கே வருவோம் நான் இவருமே உன்னிடத்தேன் இப்படியின்றி இவர்கள் புலம் புகையேர். படியும் ஜங்கோம் ஜங்கீத ஜெகண்டே நம்பூர்வினை ஜரமண்டலம் முழங்க கிம்புருடரும் கீதமும் நாதமுமாயே. பூந்தேருஞ்சங்கீதமும் உயருமாடல் செய்ய வாழும் பெருமாள் வைகுந்தம் கோலமெல்லாம் ஆளும் பெருமானே அச்சுதன் பாரதன்றே முழங்குவான் சத்தமன்றே முனிவேர் மிக கொண்டாடி. காராறு மேனியனை கமர முகத்தோனை கீராரின் சிங்கார திருவுளையோ மாயோனை. வேதாவின் தந்தைதனை விண்ணவர்க கோமானை இதற்கு நாயகனை இதை வேஜிகாமணியை மேகவண்ணன் மேனியனை விடை கொள்ள வேண்டுமென்றே தாகமுடன் ஓடி வந்து தாம் கண்டார் மாயவனே. அரணியந்தன்னேன் அருந்தவத்தோர் சொல்லும் மொழி பூரணமாய் நெஞ்சேன் பொருந்தி இருவரைக்கும் காதார கேட்டு கலக்க மிக தொழிந்து பாதாரம் தன்னே மலர் அன்றோவி சேர்ந்தார் வைகுந்தம் செங்கன்மாலன்றறிந்து பூந்தேன ஒழுகும் உட்பவன ஜோலையிலே நல்லடக்கம் பண்ணி நமஸ்கரித்து முக்காலம் வல்லதொருமாயவர்க்கு வாகாகவே விஜயன் செய்யும் சடங்கு செய்கருமன் தான் முடித்து கையும் குவைத்து கடிகி நடப்பதற்கு பீமன் என் வில்லொண்டுதான் அடைக்க தாமம் பலமில்லாமல் தலையிலே தான் சுமந்து வந்த வழிதான் நோக்கி வருகின்ற வேளையிலே அந்த வழி கடந்து அப்பாலும் போகையிலே ஆடுகளைத்தான் மேய்த்து ஆயனும் தான் போனான். வேடுவர் கண்டு விரைந்தெடுத்தார் ஆடுகளை. அப்போதுடைய அர்ஜுனரி வீமரென்று இப்போது அர்ஜுனரி இருவர் நீங்கள் போகையிலே ஆடு கொள்ளை போகையிலே ஐயோ அபயமன்றே நீடுபுகழ் மாயன் நெடுங்கானக முறைய கொள்ளை கொண்டான் வேடன் கூவன்றான் இடையன் துள்ளி வந்து சொன்னான் துடி வீமன் பார்த்தனிடாம் இடையனிவை சொல்லே இவர்கள் மனமுடைந்திய தகையெய்த வேடனையும் தான் பொருத வேணுமென்றே வீரத்துடனே வீமன் விஜயனுவாயே கூரத்துடனே வந்து கொல்ல வென்று வேடர்களே தாழ்ந்து புகழ் வீமன் தான் வெகுண்டு வேடதன் மேற் ஏற்றிய தண்டை எடுக்க வலிமையற்றே பாரி இடம் பனையும் பகாசூரனையும் உதைத்து வீரங்குறந்ததுவோம் வேடன் மெலிவுற்றதுவோம்
கண்டே சில விஜயன் கனத்து மிக கண்டே வென்றங்கி வேடர் தன்மேல் எடுத்தான் அம்மானை எடுத்தவில்லை தன்னிடத்தில் ஏற்ற வலுமையற்றிய கழுத்தவில விஜயன் கலங்கினார் அம்மானை காண்டாவனத்தை கனலை கழித்ததுவாம் மோண்டோ பொறுத்தவரை முக்கோடி காணவரே வென்ற விஜயனுக்கு எதிரானதுவான் அன்று கலியன் அருள் ரூபமானதுவே பீமன் விஜயன் வேடருடன் தான் பொருத நேமுடன் ஆயுதங்கள் இல்லாமல் நின்றதுவான் வேடர் அறிந்து வேண்டு இனந்தெழுந்து யாடவே விமனையும் தம்பி விஜயனையும் போடாவ கண்டு உறங்காட்டி ஓடலுற்றார் ஊழத்து வேடர் ஒருமிக்க ஆடுகளை இழைத்து இடையனையும் தான் பிடித்து பாரில் துவர உரி பட்டணமும் கொள்ளையிடம் கால்வனத்தில் வேடர் கருதிய வார்த்தை சொல்லி ஈரிச்சிறந்து இறை பிடிக்க வேண்டுமென்று ஊரில் வந்த உற்சாகமாய் பேயி போனார்கள் வேடர் என்று ஓர் விஜயன் பீமனுமாயே கூறாமலென்றும் குருவனமும் பொன்னாயி பேடான ஐவரென்று மேதினியில் நாம் இருந்தால் எண்ணமெல்லாம் போச்சு என்று மனமுடியே கண்ணறிய பட்டணமோ காவலடைவதுவோம் என்னவென்று சொல்வோம் எம்பிரான் கற்பனைக்கு மின்னவன்றம் பாராமல் மின்னமே வந்ததென்றால் ஆதிவீரரான அச்சுதற்கின் நேராதியே வாதிப்புரை அணிந்த பரமனுக்கு நேராதே நமக்கு வலு குறைந்து நான் என்றோமே ஆகியேன் சுமக்கும் பழிவாவம் தோஷம் மிக உண்டாகும் அன்னரைக்கும் செய்தி அறிய உரைக்க வென்றே தருமரம் பீமன் தம்பி எரிக்குணனும் எங்கி முகம் பாடி இடைந்து வழி ஓடிய தயங்கி நடந்துடுவாரானே வியாரமுடன் ஆத்திபுரஞ்சென்று அன்னரையும் கைதொழுதோ சத்தியுள்ள வீமன் தனஞ்சேனும் மேதி சொல்வார் புதுகுலத்தை ஆடும் கோவாலர் காத்தலுள்ளேர் வருங்கருமம் சொல்லி வாகத்தானருடைய ஆதி நாராயணர்க்கு ஆபத்து வந்ததென்று செய்தியுள்ள கேட்டு இதனை அறிவியர் கோவன் கருளை செய்தே புண்ணீரே நீ கேளேர் காவங்குந்தேடி கனகமெல்லாம் திரிந்து வனமும் வனாந்திரமும் மலையும் பல கோடி வனம் பூன்று தோனை காணாமன் தேடித்திருந்து ஒரு செம்பக பூங்காவனத்தில் நாடி திருமாலை நாங்கள் கண்டோம் அண்ணாவே அம்போட்ட லோகா அளந்ததொரு பாதமதில் வம்புவடு மேலி வாடி மெலிந்து நொந்தோம் மெய்யுடலுந்தான் வெளிறி மேனியெல்லாம் புண்ணாயே பொய்க்கூடு போலே பூமியின் மேல்தான் கிடந்தார் கண்டவுடனே நாங்கள் கதறி விழுந்தழுதோம் புதுமலர் மேனியனார் போதமாய்த்தான் அமர்த்தி என்னை எடுத்து இருத்து வென்றார் கோபாலர் பின்னை நினைவு கொண்டு வேயாமல் நாங்கள் நின்றோம் நின்றையும் பார்த்து நெடியோனும் உருவத்தில் நன்றி செய்த பேச்சும் நடத்துகின்ற சொல்லுரையாம் உடாம்புரையே சொன்ன உத்தாரம் தான் கேட்டு உடங்களது நீ விரிந்த கும்பம் அதுபோலாகி தேரவர் சொன்ன மொழி இதனை மீறாமற் நாவுலந்து நின்றோம் நாரணரை நம்பாமற் கருத்தறிந்து மாயன் கைதரவும் சொன்னார்கான் உருத்தறிந்து நாங்கள் ஒன்று முறையாமேல் நின்றோம் பெருமாள் நினைவதனை நம்பாமல் குன்றாமனது குன்றிமனம் புண்ணாகி அந்த நிலையறிந்து ஆயுதத்தை நீட்டவென்றார். எந்த விதமன்று எண்ணியங்கள் ஆயுதத்தை நீட்டியிருந்தோம் நின்றோம் அது வழியாயே பாட்டி வலுவை வாங்கி வைத்தார் மாயவரோம். பலங்குறைந்து நாங்கள் வேஜாதிரிக்கலையிலேயாம் கலங்கி ஒளி புரட்டி கண்ணறந்தான் மெய்யொன்று வாயங்கலங்கி வதறி உடல் வேற்றே
வாசங்கமல் மண்ணில் வைகுந்தஞ்சென்றனர்கான் சென்று மலர்வாதமதே சிட்டி எடுத்த வனத்தேன் அடக்கிச் சடங்குகள் அனைத்தும் அலங்காரமாகவேதான் முடிக்கும் சடங்கு அனைத்தும் முடித்து வைத்தோம் அண்ணாவே வந்தோம் வழி கூடி வாடி மனம் உடைந்தே அந்த வழியில் ஒரு அயனுந்தான் ஆடுபட்டு மேய்த்து வருகையிலே வளர்வும் தான் அடுக்க பார்த்து நீர் போரியே அபயம் என்று ஆயனுந்தான் குவனவே உவயமனக்கன்று ஓடி வந்து வேடருடன் தண்டை பொருதோன் கடாள வேடருடன் தண்டை பொருதேவி வந்தார்கான் கதிபட்டு நிற்கே தத்துவங்கள் இல்லாமல் ஆரிட்ட யாவமன்று அறிந்து வலி குறைந்து முறிவட்டு வந்தோம் முருகூரங்காட்டி ததிகட்டு வந்து மக்கு எல்லாம் காத்தாயே என்று இவர்கள் சொல்லி எங்கியதன் மருந்தான் குன்றுதென்றே விழுந்தாற்போர் கிளந்து விழுந்தளதே முகத்தில் அறைந்தழுதே முடி உடைந்தான் வீழ்ந்தே வயிற்றில் அறைந்து கொண்டு மண்மேல் விழுந்தழுதார் வாழ்வே எவரும் அறியாமணி விளக்கே தாழ்வே எங்களை தாம் மறுப்பாரேதான் வந்த வருந்தாதே அறிந்தவமே வர்ணமணி விளக்கே பிரிந்தே நாம் இங்கிருக்கே பிரபலமோ நாயகமே பூலோகநாயகனே ஊனமளந்தோனே சாரோகசாமி வேசாருகதேசியனே எள்ளுக்குளெண்ணையைப் போல் எவ்வுயர்க்கும் தானாய வள்ளரே உம்மை விட்டு மறைந்திருக்க கூடுமோதான் அழகு திருமேனியனே ஆபத்து காத்தோனே களவமணிமேனியனே கண்ணனே என்றழுதார் துளவமணி மார்வழகாது வந்தமணி என் புயமே உலகமத கோமானே பூவாரர் கோபாரா தூது சென்ற எங்களுக்கு ஜூதனிடமாக இது கொண்ட நெஞ்சன் திரியோதனந்தனையோ பாங்குடனே சொல்ல வாய் முடித்து எங்களுடன் யாங்கமாய் நின்று தளமும் அவன் சேனையெல்லாம் கண்ணன் முதல் காவலர்கள் ஒற்றவர மன்னவர்களெல்லாம் இறந்த கலந்தனியே மடிந்து விட மட்டும் வாரகமாயின்றியே முடிந்ததோ வாரம் முகில் வண்ணா உங்களுக்கு மாறுகொண்ட ஐயா நீர் வைகுந்தம் போகும் போதோ கூறுகின்ற எங்களையோ கொண்டு என்றாகாதோ மாலிதனை கொன்ற மாயவனை உம்முடையே கூலத்தில் வழகை குறித்தென்று காண்பேனோ ஈரைந்து எண்ணி ஈராவணனை எஞ்சமறியேன் ஓரஞ்சா வீரனை ஒழிந்து மிக கொன்றாயே வைத்தளவே வேறறத்தே எய்ததிரே கோலம் என்றுதான் காண்பேனோ தொடர்ந்து இரணியனை தூணீர் உதைத்தாயே அடந்தோன்ற கோலமன்று ஐயா நான் காண்பேனோ எங்கே இனி காண்போம் உலகில் உண்மையின் தான் அங்கே வாய்வை குந்தம் வந்தேன் அங்கிருந்து காண்பேனோ என்று சொல்லி தருமேரும் இருந்தார் மனமுடைந்தே நின்ற நவலன் நடுமாலைத்தான் நினைந்தான் குத்தி விழுந்தழுதான் கோவன் ரவயமிட்டு புத்தி கலங்கி பற்றி உடல் வேற்று விழுந்து உரண்டழுது மெய்யொன்று கையொன்றுவாம் செழுந்திருவர் வாழ் மாயவரே பிரிந்தாயே விந்த மலர்வாதம் அதை மேதினி ஏற்கான் போமோ அந்த உள்ளமாரே அவன் இழந்தோனே அருகே சவாமுகுந்தா ஐயா எனை பிரிந்தால் இரியாரோ உலகில் தேசத்தில் உள்ளோர்கள் பரிகாகம் பண்ணு மட்டும் வஞ்சவர்கள் நாங்களேரோம் தரியோந்தரணியிலே உம்மை விட்டு வருவோம் வைகுந்தமன்று வருநகரன் சொல்லியவேன் தருவான் நூல்வேந்தன் ஜாதேவன் தான் சிரித்தே பொய்வாழ்வை மெய்யென்று ஓத மனமகழ்ந்தே மெய்வாழ்வு போலே விரும்பினீர் மன்னவரே தேகம் பொருளோ ஜகம் பொருளோ உங்களுக்கு தாகப்பைகளை பூஞ்சஞ்செலுங்கள் தான் பொருளோ தேடுந்திரவியங்கள் செல்வம் அதுதான் பொருளோ
நாடு நகரும் இந்த நற்பணிகள் தான் பொருளாம் தந்தையாய் யுத்தம் தருமன் கிளை பொருளாம் மைந்தரும் வீடு மனையாட்டிதான் பொருளாம் ஆனை குதிரை அலங்காரம் தான் பொருளாம் சேனிமிக வட்டணமும் சிறப்பும் அதுதான் பொருளாம் என்ன பொருளன்று எண்ணுகிறீரல்லோராம் தென்னவர்கள் மாயி தன்னை என்று நம்புவாராம் காகந்தறியாது கண்பொருள் ஒன்னில்லாது நேயந்தவராது நிலை நின்றோர் தங்களுக்கு மேகத்தரி நிழலை மெய் என்று நம்புவாராம் சாகுத்தன்மையலை காணாமல் கண்டு கொண்டோம் பதையாதிருப்பீர் காண்பாஜத்தை நம்பாவர் காரணங்கள் தான் முடிக்கே கரியமால் வந்துதைத்து நாராயணரார் நடத்துகின்றார் பாரதத்தை உகந்து புறந்து ஒடுங்காத பேரையெல்லாம் சேத்தோடே அதிர்ந்து யுகம் பண்ணிப்படியாய் இத்தனைய கோலமலர் எடுத்த அவதாரம் கத்தனாதன் செயலை காண்பதறிதனவே வேதங்கள் நான்காம் விளங்குவான் சாத்திரமோம் அதலால் மாயவனோ அளவற்ற காலமெல்லாம் அழிவதுமில்லை வேறாதி மகாமூலம் தெளிவது யுத்தவன்னே தீரஞ்சாதேவன் அப்போது ரவதையோ அடித்து விழுந்தடைதே மைவருமேனியர்க்கு வந்த விதமோசமென்ன கற்போக்குலை யாமலந்தன் கற்போ நிலை நிறுத்தே துட்புத்தி எய்தோரே எல்லறியே வாழ்நரகீர் மைப்பித்த உண்ணியதான் மாள வந்த காரணமேன் மெய்ப்பித்த வஞ்சவரை மீது நீயில் விட்டேயே தப்பித்தனி வழியேதான் போக காரியமேன் தெய்வமே நியாயமிதோ எங்கள் நெடுமாறே ஐவரிரகாயிரே ஆயரே அஜுடரே நாயகரே வஞ்சவர் என்னாலும் துணை இருந்து தரகையாய் என்னாலும் ஜாங்கமாய் நின்றோனே கணக்கு போலாய் காயின் யோதாமறியே எனக்கு விளைவாராமன் இளைவக்கன் நின்றோனே என்றைக்கு காண்பேன் எங்கள் வெறுமானே குன்றை குடை விடித்து கோவுகளை காத்தோனே ஐயா துணை எனக்கு அறிஞானி பூவியல் மெய்யாயனை மறந்து விண்ணுலகில் போனீரே நானே துணை இழந்தேன் நாரணரை உம்மை விட்டு வானோர்கள் ஓற்றும் தான் வைகுந்தஞ்சேந்தீரோம் கிளிமொழியாள் ஓயனங்கிலேயமாய் சொல்லியவேன் மொழிவுகளே குந்தியம்மாள் முகத்தில் அறைந்து கொண்டோம் எம்மருகாயம் கோவில் ஆற்றும் நாயகமே தர்மருக்கும் தம்பியற்றோம் ஜாங்கமாயன் நாளாம் இன்மைதனிலிருந்து எங்களையும் காத்தோனே நன்மைய கர்மான் நடைக்கானகந்தனிலே மான் மறைந்து போன மகிமை என்ன நாரணரே வேண்டி வினையை விதிவை மூகுப்படியாய் அந்தரத்தின் நீரோ அருந்து ஐயோ போயிருந்தேன் தந்தரத்தை இன்னதென்று தருவரு நிலைய மந்திர வேதாம்பரம் புதப்பி போனதிவோம் சந்திரரும் சூரியரும் தான் இழந்து போனாரோம் அண்டம் மழக்கும் மச்சு நிலைதான் போர்த்தோம் கொண்டல் கருவழிந்து உரை கடந்து நீர் வகவறி ஆகாயம் பூமி அந்தரங்கள் அன்குலைந்து மாகாண நற்றவங்கள் மாசடைந்து போனாராம் பிறப்பு அது நக்கு புறந்து இறப்பதுவோம் இரண்டும் தொழிலாய் நடத்துகின்ற உண்ணியரே மிரண்டு வளரையோன் புலம்பினீர் ஒரு வயன என்று குந்தி தேவி இத்தனையும் தான் புலம்பி சென்று புகுந்தாள் செய்ய மணிமண்டபத்தேன் தம்பியருந்தர்மருடன் தானே மனமுடைந்திய வெம்பி முகம் பாடி வேத நாராயணதாம் சொல்லறியே வரகாபுரிதனிலே வெள்ளறிய வளர் என்று வீரியங்கள் செய்யாமற் இப்போதே என்று எம்பெருமான் பட்டணத்தை அப்போதே அப்படியே மெய்யாக காரியமன்றாதன் மெரிமே பீமன் விஜயன் மிகுந்த சகாதேவன் தகுன தன்ம நகுலனுடன்
தத்துவரியனைகளாம் சிறப்பாகச் சேனையுடன் சீக்கிரத்தில் அந்நேரம் புறப்பட்டார். பூமி வேரண்டந்தான் நடுங்க கடந்தார் வெகு தூரம் கண்டார் வெறுநகராம் நடந்தார் திருவரகபுரி நன்னகர்தான் நோக்கிய விரைந்து முன்னே வேடரங்கேதான் முடிய நிறைந்து வளர்ந்தார் நெடுமால் தன் பட்டணத்தை பச்சைமால் தேவி 10,000 வரையும் இச்சையுடன் வேடரெல்லாம் அரண்மனையைத்தான் பிடிக்க வளைத்தார் அரண்மனையை மாயவனாதேவியரே நுழைந்தே பிடிக்க வென்று நோக்குகின்ற வேளையிலே கங்குல் வந்து மோடி கதிரோனும் போய் மறைந்தான். விடிந்தே அரண்மனையில் மெல்லியர்கள் எல்லோரும் இடைந்து அரைந்து எம்பெருமான் என்றழுதார். கங்குல் விடிந்து கதிரோனும் வந்துவிட்டான். தேவிகள் அழுத போதே செங்கண்மால் தனக்கும் தேற்றி பாவியர் வேடராமோம் பாங்கவே செய்யாவண்ணூ ஓவியமானவன்கள் உருவெல்லாம் மாற்றி முன்னால் தாவியரிகள் போலாகி தரணியில் வருகவன்றாய். தப்புடன் ஜங்குதாளம் தாதர் போல் வேஷங்கொண்டு இப்போவே தண்ணீன் வேடர் எங்கியவே வந்தாரே. ஒப்புடன் தாதர் போல ஒருமித்து வரவே கண்டே மெய்ப்புடன் வந்தார் கண்டார் வேடரும் அலைந்து நின்றார். அழுததொரு தேவியர்களாய் இளைமாரெல்லோரம் தொழுதுவாயமட்டே சொன்னதொரு தோத்திரங்கள் அந்த மொழி கேட்டு ஆயனாஜுத்திரமாய் முந்தியிருந்த முனிவர் போதனர் போல் ஆமன்று இறைந்தார். அப்போது இளைமார் ஓமன்று உருவ முறுமாறியே இருந்தார். ஜடைமுடியுடனே தான் வந்தார் வீதியிலே படை கூடி காத்திருந்து வேடர் எல்லோரும் விதியோலதைந்தீமை மறந்துதான் இருந்தார். சதிருடைய பட்டணத்தை தான் கொள்ளையாடவன்றேன் நெருங்கி வரும்போது நிமியத்தில் தன்மர்வடே கருணல் வாழ் தோன்றுவா உங்கை கலந்தாரம்மானை துரத்தி அடித்து விட்டு துன்பம் மறவே திரும்பிய அறத்தியாழ்வாரும் முன்னிடத்தேன் நெற்றியுடன் வெற்றியுடன் சேனைதளாம் பெந்தருடன் மந்திரிமார் அந்த புரந்தனிலே அழைத்து வந்தாரம்மானே. மாயவன் உலகையாண்டே வனத்திலே பிறந்தார் என்றே நேயமில் வேடர் வந்து நிலைமையை கொள்வோம் என்றாயே. தூயதோர் தர்மதானம் சொல்லியோர் விரலை நோக்கி நாயமோ இவனே என்று நவென்றுட சேர்ந்திருந்தாயே. இப்பவும் ஏதி என்ன என்றுதான் தம்பிமாரே ஒப்புடன் அழைத்து முன்னே உண்மையோ என்று கேட்கே. அப்புறமுனி இனிமேல் என்ன அண்ணலேகம் ஞாயே மெய்ப்புடன் உடம்பிட்டு விரைந்து வைகுண்டம் ஏறுவாம். இளையவர் நீங்கள் வாரில் இருந்துதான் புவனமெல்லாம் கிளை வழியுடனோங்கோடி கிளை மகுடவன்னேன் பழையவர் இருந்ததாயோம் வாக்கியவனேமெல்லாம் குறைவர இருந்து வாழ்ந்து உலயத்திருங்கள் என்றார். தருமறிவ சொல்ல தனஞ்சிய நம்பிமனிமே தருமறி ஒன்று கண்ணீர் மிகச் சொரிய நகுலஞ்சாதேவன் நாட்டமற்று வாட்டமதாயே மிகவரையாகி உள்ளாமல் உள்ளுடைய உள்ளுரிய
எங்களையும் விட்டு இணை வீழ்ந்த மண் போலே தங்குவதும் எங்கே தரிப்பதும் உடங்கான் நாங்களே உம்மை விட்டு நான் இடத்திலே இறிவாம் திங்களொன்றும் பெய்யாதே திருவுளமே அல்லாதே இருந்துமென்னே கோட்டை இருப்பதுவோங்கேதான் வருந்துவோம் நாங்கள் வாடுவோம் உம்மை விட்டு என்ன மொழியில் ஈடுத்துரித்திரண்ணாவே இன்னும் இதுவரையில் இணை விரிந்து நின்றோமாம் மாயை இது வாழ்வு மாயமாய்ப் போச்சிருப்போம் சாகை வீது வென்று ஜதமென்று தான் இருந்தார் இந்த உயிர் தன்னைக்கு ஈடேற்றமெப்போதான் வந்த மலர் பாதம் பணிவோம் என உரைத்தார் அது கருமெங்களுக்கு அடைவாக இப்போதும் மதுர மொழி வயனும் வாசகமே அண்ணாவே நடக்கும் பகை தெரிந்தேன் நாயகமே அண்ணாவே அடக்கும் வாயம் மனிதனில் உண்டு வண்ணேம் விலக்கும் வாயம் வழங்கும் என்ற தம்பியர்கள் மிக்கவுகள் தம்பியர்கள் புலம்பும் மொழி கேட்டேன் தக்கவுகள் தருமே தம்பி மேலன்று வைத்தேன் சிறந்தவுகளை தேவகங்கள் உள்ளதெல்லாம் இறந்து மிக அதிபுரே திருக்கின்ற நல்தனிலே தேசமிக வாழோம் தெய்வ பிராமணரே முன்னாளில் பேசியன்றான் முழுதும் கூடியிருக்க இன்னால் ஒரு பார்ப்பான் பிரதேசம் விட்டு வந்தே அந்த நல்ல வேதியனை இருக்க இடந்தாரும் என்றார் அந்த நிலத்தினவனை குரு உரத்தேர் வெட்டு கூடியுமென்று வேதி எருந்தான் கொடுக்க மட்டுடனே வீடும் அங்கே கட்டினான் பார்ப்பானும் பார்ப்பான் இஞ்சம் மதித்து பகுதியில் குடியிருந்தேன் நேர்வாக உடத்தில் நிலம் விழைந்து மண்ணெடுத்து கட்டினான் வீடு கனத்த உதயலொன்றோம் மண்ணீரங்கடத்தான் மறையோனு மண்ணேரங்கண்ணீரே கண்ட ஒரு கருமம் என்றுதான் நினைந்தே நமக்கு தெரியாது நம்மிடத்தை சிக்காது சுமக்கும் பழி நமக்கு உண்மை பெருமென்றேதான் மனையாய்க்க நிலமளித்த மனையாளந்தன் என்று வினையொழிய வேண்டி வேதியரித்தான் நோக்கி ஐயா வேதியரி அது எந்தான் கேட்டீரோ துயமனை கட்ட தொடங்கினதோர் மண்டபத்தீர் கண்டேதிரவியமும் கனகமணி வட்டகத்தீர் கொண்டோடி வந்தேன் உடத்தீர் பணத்தையம் உந்தன் பொருளுதான் மற்றோர்கள் தாம் புதைத்த சொந்தமெனக்கென்று தோற்றுகானன் மனதேன் உன்மனையில் கண்ட ஒரு ஊர் உனக்கெல்லாம் வரமுண்டாம் தன்மனையேற் கண்ட ஒரு ஊர் தன்னை விட்டு போகாதே ஆனதினாலும் பொருளை கையில் வாங்குமென்றார் வேதியனால் சொல்ல வந்து வேதியனு வேதி சொல்வான் அன்புனக்கு நாமான் பாயே தந்தாம் என்றுனக்கு தந்த இந்நிலத்தில் கண்ட ஒரு ஆள் கண்டவர்க்கே இன்பம் காணாதிருந்தவர்க்கே உண்டவர்க்கே இன்பம் உறங்கினவே இருந்தாலும் வேண்டாம் கண் பேசியரை வீட்டுக்கு கொண்டு போவீர் திண்டா பொருள்களையும் திண்டு வரோ நல்வர்தான் பூங்கானும் சும்மா பொருந்தவனையும் கொண்டதான் வாங்கேன் ஒரு நாளும் மதியே மனந்தனிலோம் என்று மறையோனும் வசனம் சொல்லுவதையே நின்ற விராமணனும் நீதி சொல்வது நீதியோ என்று சொல்லியேன் பொருந்தாத காரியத்தை பொருந்தாதே சொல்லுகிறார் வருந்தாதார் என்று வருந்துவரோ மாநிலத்தார் உந்தன் நிலம் எனக்கு உபசாரமாய் கொடுத்தேன் உண்டம் எனக்கு அப்படியான் சொல்லுங்கான் வேதியரேம் அலைகளை காக்க ஜன்னமிடம் தந்தார் போல் இறைவனை அடுக்க கிட்ட அது வேதியரே இந்த விதிப்பயனோ ஊரிலும் இடத்தேல் வந்த விதிப்பயனோ வழக்குரைக்க வேணுமென்று உஞ்சமத்து மெஞ்சமத்தோ முறிய வேணுமென்று பெஞ்சமத்து பேயி புறப்பட்டாரன் நேரம் சிறை விழுந்து அடிபிடிய சண்டையுமாய் நெறியுடைய தன்மரிடம் நீதி விளங்கவென்று
ஊசலிட்டு கொண்டு ஊயல் தன்னுடனே அந்தணர்களாம் தருமரிடாம் அவர் வழக்கை சொல்லலுற்றார். வந்தவர்கள் சொல்லை வாகாகத்தான் கேட்டு மந்திரிமாரை வாவன்று அருகே வரவழைத்தேன். தந்திரிமாரெல்லோரும் எதிராகத்தான் கோடி நியாயம் நடக்கட்டும் நமக்குறையும் என்று உரைத்தார். தூயதர்ம சொல்லே துறைந்தர்கள் எல்லோரும் அடுக்காயிருந்து அவர் வழக்கை கேட்கலுற்றார். தொடுத்த மறைவேதியரே தொடர்ந்தவரை சொல்லுமென்றார். குடியிருக்க வந்தோன் கூறினான் தன் வழக்கை. இடையருடைய வட்டு வேறோரிலான் இருந்தேன். இவரிடத்தில் வந்து இருக்க இடம் கேட்டேன். அவர் எனக்கு வீடு கட்டு அமன்றிடம் கொடுத்தார். அவ்விடத்தில் மண்ணெடுத்து அளவாய்ச்சுவரேற்றி இவ்விடத்தில் வீடே இதமாய் முடித்திருந்தேன். மண்ணெடுத்து கோணையிலே மறை பொருளாய் ஊதான் இருந்தே கண்ணெதிரே தெரிந்து கருத்தால் பொன்னெடுத்தேன். எடுத்த உடனே இவரிடத்தில் கொண்டே கொடுத்தேன் பொருள் கையே கொள்ளேனென உரைத்தார். முன்னமிவருடைய மூதாக்கள் வைத்த பொருள் மன்னவரே தாம் எடுத்தால் மாபாவம் வந்துவிடும். ஆதலால் மன்னவனே அரருத்தர் வைத்த பொருள் காதலுடன் அஞ்சா அதெடுத்து மிக கையாண்டார். எடுத்த புதையல் தன்னை எப்போது மன்னவரே அடுத்தவர்களுக்கு அடிமை வண்ணரையில் வென்றிடுவார். ஆகையினால் இப்பொருளோமாகாது என்று சொல்லி வேகமுடனே மறையோன் பாதித்து தான் உரைத்தார். அதிதி வரவேயே அடுத்து கூடியிருந்தார். பகுதி வரும்படியாய் பண்ணுகிறார் என்று உரைத்தார். அன்று வந்த தர்ம மனையுடைய வேதியரே உச்சமிக நோக்கி உன் நினைவை சொல்லுமென்றார். பாராளும் தன்மேரே வாக்கியவாணிகளேன். வேதக்கடிமனையை இடம் கொடுத்தேன். அந்த நிலமோ அதில் கொண்ட வாழ்வருளாம். இந்த உலகறிய இவர்களுக்கொன்றுதான் கொடுத்தேன். எடுத்துரைத்த மன்னவரே இன்னும் ஒன்று கேளீர்களாயே. கொடுத்தரும் கொள்ளுவதாமும் உண்டோ அடுத்தோருக்கு மக்கு வினை அங்கே நினைப்பாரும். அடுத்தரும் அதை தொடர்ந்து அளித்தவரோ கெட்டுவிடுவார் கேடில்லா மன்னவரே. கட்டு விடுவார்கள் இல்லா மன்னவரே. பட்டமிதியோ வாங்கே நினைவுரைத்தார். முட்டவே வேதியனும் முடிந்தனர் கணம்மானே. கேட்டன் ததறிமாரும் தேந்திர மந்திரியை ஏற்கவே நோக்கி இவர் வழக்கை தள்ளி வைத்து ஏகியின் மாமறையோ நிறுவேறும் மீண்டு வந்து மற்றவர் தங்களிலே வன்மை மிக பேயே உற்றுமிக முன்னால் உரைத்த மொழி தவறிய சொன்னபடி தப்பாமல் உடன் வந்து நின்றேன். மன்னவர்கள் தர்மன் முன்னே வாகாக வந்து நின்றேன். அன்புடனே மாமலையோ சிவரகோடி இன்பமுடன் தருவர் எடுத்துரையும் என்று சொன்னார். இன்பமுடன் தர்மர் எடுத்துரையும் என்று சொன்னார். பெருமையுடன் நோக்கி வேல்வெளியே வேந்தன் முன்னே அருமுறையோன் தன் வழக்கே ஆற்றதோ என்றுரைக்க திருமுனிவர் தான் அழைக்கலுற்றரம்மானே. மன்னவனே என் நிலத்தீர் கண்டதொருவன் பொருளை என்னவென்று சொல்லி எடுத்துரைத்தார் தர்மன் முன்னே. எந்த நிலத்தில் இருவரும் கிடந்து கொண்டேன். சொந்த புதையல் தன்னை சுகமுடனே கொள்ளை கொண்டோம். கொடுக்க மனம் செலுத்தி குறியாக வார்த்தை சொல்லி பிடிக்கிறான் சண்டை இவன் பெய உந்தான் நியாயம் உண்டாம். உன் செய்தி என்னவென்று தர்மதான் கேட்கேன். என் செய்தி என்ன சொல்வேன் எடுத்த உதையல் தன்னையே கொடுப்பேனோ நானும் கூடத்தில் பணத்தை எல்லாம் முடிவுனால் வலயத்திலே இவர்கள் அடியிற பேர் கண்ட ஆன ஒருவன் பொருளை கொடுத்து குடியிருக்க வந்தேன் உவற்றவனே. அடுத்து குடியிருக்க வந்தேன் இவரிடம் நிஷ்டூரம் பண்ணுகிறேன் நீதியோ மன்னவனே. எட்டூர் அறிய இருக்கிறான் சந்தியிலே நீதியுடன் சொல்லும் ஐயா நிறுவனே என்று உரைத்தார். கேதி என்றான் நிர்வயனே புலம்போதை தன் கேட்டு
இனி என்ன நியாயம் எடுத்துரைக்கவாயேதே அநியாயம் இப்போது அந்தணர்கள் தன் வழக்கு கண்டோம் அதிசயந்தான் கலியனுடைய கீர்த்தி பிண்டோம் புவனம் மறுத்தோம் கலியாரே தக்கர்களும் தவதனரே கண்டீரே உட்கானமாவலியன் புதுமைது என்றுரைத்தார் அந்தணர் வழக்குண்டோம் அடிக்கடி உரட்டும் கண்டோம் இந்த மாநிலத்தின் நாமம் இருப்பது தன்மமல்லே அந்த நாள் காலம் ஆண்டுதான் முடிந்து மற்றே வந்த நாள் வந்ததா நாள் வழக்கென்ன வழக்கினாயே பஞ்சமாலம் கொண்டோ பாரில் கலியன் வந்தான் என் செய்வோம் தம்பிமாரே இப்படி உலகந்தன்னே முன் செய்த நியாயம் போல முற்றுமே இனிமேல் நம்மால் பஞ்சவர் என்று சொன்னே வாவனை முடியாதென்று ஆண்டவர் நடந்தார் இந்த அதிசயம் வருமன்றன் நீண்டவர் நுழைந்ததென்று நிச்சயம் நியமும் கண்டோம் பாண்டவர் முதல்வர் ராமம் பாரினில் இருந்தோமானார் மூண்டதோர் கதை விடாது முடிந்தது நமக்கு காரோம் ஆண்டது துவாரகத்தில் மனிதரை உரைமை நீரே வாழ்ந்தது கலியுகத்தில் தருமே பேரும் போவோம் சூழ்ந்ததார் கலையை வெட்டே சொல்லும் வைகுந்தம் சேரே ஆழ்ந்ததார் ஒவியை விட்டு அவலுமோலுவோமே நாரணர் நம்மை விட்டு நடந்ததோ காரியந்தான் காரணர் முடிந்த கோலம் கரிமுகம் வருமன்றே ஆரணன் தன்னை என்ற அச்சுதன் பச்சை மாதான் பூரணங் கடந்த மார்க்கம் போவதே கர்மமின்றி வானவர் மியோர் மற்ற மாதவ முனிவர் தேவி கானவரிகள் மீது இத்தோதனர் புகழ்ந்தார் நாம் இனிக்கரிகராக நல்லிகை மிகவும் பாடே மேலகை பணிகள் மாற வெகுகம் வருகின்றானே பீமனே விஜயன் தம்பிய மேதினி தன்னிலுங்கள் நேமமும் பணமும் வாங்கி நெடியமார் போனார் என்றே சாமவாய் வேடர்மன் வாய் சமரினேன் பலமும் காட்டியே நாமினி உலகில் வாழ நமக்கு இது செய்யாதென்றார்.